ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு விழாவை முன்னிட்டு இன்று இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் வட்டார போக்குவரத்து அலுவலர் ரகுபதி, மோட்டார் வாகன ஆய்வாளர் செல்வகுமார், TI பவுண்டேஷன் சார்பில் பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை செய்தனர். சேலம் ஐயந்திர மாளிகை அரசினர் மகளிர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மண்டல இணை இயக்குனர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்த நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர், ஆட்சியர் பிருந்தாதேவி, மேயர் ராமச்சந்திரன், சேலம் MPTM செல்வகணபதி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஒன்றியம் கீரைப்பாப்பம்பாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் உறுப்பினர்களுக்கு போனஸ் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. விழாவில் வீரபாண்டி ஒன்றிய திமுக செயலாளர் வெண்ணிலா சேகர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு போனஸ் வழங்கினார். சேலம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வானிலை மற்றும் நில அதிர்வு கண்காணிப்பு இந்திய மாநில ஆராய்ச்சி நிலையத்தின் 150வது ஆண்டு தொடக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தால் காற்று மாசு ஏற்படுவதாக கூறி நுழைவு வாயிலில் இன்று மேட்டூர் MLA சதாசிவம் தலைமையிலான பாமகவினர் சாம்பல் புகையை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது மின் உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என்று மறியலில் ஈடுபட்டனர். சங்ககிரி அருகே தேவண்ண கவுண்டர் கிராமம் வேலம்மா வலசு பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன், கூலி தொழிலாளி. இன்று காலை தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு செல்வதற்காக வீட்டில் இருந்து சங்ககிரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கள்ளுக்கடை என்ற இடத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் ஹரிகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆத்தூர் கூலமேட்டில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி வரும் ஜனவரி 17ஆம் தேதி கூலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூலமேட்டில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு மிகவும் பிரபலமானது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க மாநில தலைவர் நடராஜன், புதிய ஊழியர்கள் போக்குவரத்து அலுவலகத்தில் இல்லாத காரணத்தினால் போக்குவரத்து தொடர்பான பணிகள் மிகவும் தாமதமாக நடக்கிறது. மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதுதான் ஒழிய சீக்கிரம் அதை ஃபுல்லப் பண்ணி அது பகுதி இந்த போக்குவரத்துறையினுடைய சிரமங்கள் நிறையா இருக்குது. அதை இதில் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்கிறது நம்புகிறோம். சேலம் மாநகராட்சியின் அம்மாப்பேட்டை மண்டல அலுவலகத்தில் இன்று பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டது. மேயர் ராமச்சந்திரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், அலுவலர்கள் கலந்து கொண்ட விழாவில் மியூசிச்சேர் பானை உடைத்தல், கயிறிழுத்தல் போன்ற போட்டிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 9வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தேவலிங்கம் பானையை உடைத்து வெற்றி பெற்றார். சேலம் சுக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்து சுக்கம்பட்டி பகுதியில் முருகன் என்பவர் சந்துகடை வைத்து மதுவிற்று வருவதாகவும் பலமுறை காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், அதனால் ஆட்சியர் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் விழா கரகாட்ட நிகழ்ச்சியுடன் களை கட்டியது. சார் ரைட்டு சார். அதான் காலைல வரும்போது சொல்லிதான் நம்ம கிளீனாக சுத்தம் பண்ணி செவரெல்லாம் வந்து. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கூட்டுரோடு பகுதியில் அமைந்துள்ள கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி மையத்தை காணொலி காட்சி மூலமாக தமிழக முதல்வர் இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் குத்துவிளக்கை ஏற்றினார். சரிங்க.